வீடியோவில் தமிழ் ஃபாண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் தமிழ் டைப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆஃபீஸில் மேக்ஸிமம் தமிழ் ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. அதுவும் இந்த குருதி தமிழ், மருதம் தமிழ், பாமினி ஃபாண்ட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ சாம்பிளில் ஒரு குருதி தமிழ் ஃபாண்ட்டு வச்சுருக்கேன். அதை எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணோம்னா இது பார்த்தீங்கன்னா குருதி தமிழ். இது உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது நமக்கு சப்போர்ட் ஆகலை. இதில் ஒரிஜினல் ஃபாண்ட்டு இந்தமாரி XYZ BJH இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம குருதி தமிழ் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணால் தான் இதில் நமக்கு என்ன தமிழ் வேர்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு விஷுவல் ஆகும். அது எப்படி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குருதி தமிழ் ஃபாண்ட் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். டவுன்லோட் லிங்க்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. இது ஜிப் ஃபைலாக தான் இருக்கும். இப்போ ஃபோல்டருக்கு போங்க. ஃபோல்டருக்கு போனால் இந்தமாரி ஜிப் ஃபைலாக இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே டெஸ்டினேஷனில் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்தமாரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த KRTML010 அப்படின்னு இருக்குல்ல, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷோ ஆகும். இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா குருதி ஃபாண்ட் இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய சாம்பிள் ஃபைலை பார்க்கலாம். ஜஸ்ட்டு டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முன்ன என்னென்ன தெரியாமல் இருந்துச்சோ XYZ அந்தமாரி இருக்கிறது எல்லாமே இப்போ நமக்கு தெளிவாக தமிழ் ஃபாண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தமிழில் இப்போ டைப் பண்ணணும் அப்படின்னா இதில் எனக்கு தமிழ் டைப்பிங் வருது. சில சிஸ்டத்தில் தமிழ் டைப்பிங் வராது. ஏன்னா அதில் டிஃபால்ட்டாக தமிழ் டைப் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்காது. அதுக்கு NHM ரைட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ தமிழ் ஃபாண்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதே இதே சேம் மெத்தட் தான். நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ன கூகுளில் நார்மலாக நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டோட நேம் போட்டு டைப் பண்ணிங்கன்னா இதில் கூகுளில் வரும். ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன லிங்க் வருதோ அந்த லிங்க்கை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஈஸி தான். ஓகே, அதேமாரி இப்போ NHM ரைட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். NHM ரைட்டர் நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி சிஸ்டத்தில். இது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணி. ஜஸ்ட்டு டபுள் டேப் பண்ணுங்கள். இதுமாதிரி ஷோ ஆகும். எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்னு கொடுங்க. அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. லாங்குவேஜ் கேட்கும். இதில் தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. கிரியேட் டெஸ்க்டாப்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. இப்போ இது உங்கள்கிட்ட இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தமிழ் ஃபாண்ட்டு குருதி, வானவில் இந்தமாரி எது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். Alt3 அழுத்துனீங்கன்னா அந்த ஃபாண்ட் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாரி சேஞ்ச் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டைப் படிக்க வருது. ஆனால் என்னோடய சிஸ்டத்தில் இன்பில்ட்டாக தமிழ் டைப்பிங் இருக்குது. அதனால் எனக்கு தமிழ் டைப் ஆகுது. சில சிஸ்டத்தில் தமிழ் டைப் ஆகாது. பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டைப் ஆகுது. அதுமாரி சில சிஸ்டத்தில் டைப் ஆகாது. அப்போ நீங்கள் NHM ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டைப்பிங் ஆகும். இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம்.
இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்னா, நீங்கள் வந்து இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இந்த பெல் சிம்பிள் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி Alt 3 அப்படிங்கிறது தான் தமிழ் ஓல்டு டைப்ரைட்டர் யூனிகோட் அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃபாண்ட்டில் வேணுமோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ குருதி தமிழ் வேணும் அப்படிங்கிறனால இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணேன்னா எனக்கு வந்து டைப் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.